Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா TNEA அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு அப்டேட்டை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு, நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்து தேவைப்படுது. இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ண போறேன். இந்த அட்மிஷனுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்றது, உங்களுக்கு மேபி ஏதாச்சும் வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சர்டிஃபிகேட்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அது யார்கிட்ட போயிட்டு நீங்க வந்து நேரடியாக போயிட்டு கேட்கறது, யார்கிட்ட உங்களுடைய மாவட்டத்தில் யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு முக்கியமான அப்டேட் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, கட் ஆஃப் என்னென்ன மார்க்குக்கு என்னென்ன கட் ஆஃப் இருக்கு, இதுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான். நீங்கள் எந்த ஒரு டென்ஷனுமே எடுத்துக்கிறாமல் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஓகே, பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஓகே, கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நம்பர் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், இந்த மாதிரியான காலேஜஸ் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன், இசேவை இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், எந்த வெப்சைட்டில் ப்ரோ நாங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுறது, நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட்டான இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். சரிங்களா? அதாவது TNEA இந்த போர்ட்டல் தான், அதாவது TNEA.online.gov.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அட்மிஷனுக்கு வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து TNEA போட்டிங்கனாலே கூகுளில் வந்து நிறைய வெப்சைட் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள வெப்சைட் ஒன்று தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதுக்கான லிங்க் கூட நான் வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிங்கனாலே ஈஸியாகவே ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிக்கிற முடியும். இதை அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத இதில் வந்து இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெக்ரூட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், அப்ளிகண்ட்டோடைய நேம், கேண்டிடேட்டோட நேமு, அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்படின்னா கேஸ்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அது அவங்க இடஒதுக்கீடு ஏதாச்சும் வராங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த அட்டாச் பண்ணணும். இடஒதுக்கீடு என்ன அப்படின்னா முன்னாள் இராணுவத்தின் அவங்களோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாரியமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னாள் இடஒதுக்கீட்டில் வந்து வருவாங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சன், மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கனாலும் வருவாங்க. அதே மாதிரி விளையாட்டு வீரராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, இந்த 3 விஷயத்தில் வந்து இடஒதுக்கீடு ஸ்பெஷல் பர்சனாக வந்து வருவாங்க. அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவராக இருந்தீங்க அப்படின்னா உறுதிமொழி கடிதம்னு சொல்லிட்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க +2ல். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இன்ஜினியரிங் வந்து அட்மிஷன் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்படியே பரபரப்பாக இருக்கீங்க. தயவு செய்து சொல்கிறேன், என்றைக்குமே பரபரப்பாக வந்து இருக்க வேண்டாம். நம்ம ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி தான் டேட் வந்து May 6 ஆகுது. May 8ஆம் தேதி தான் 12th வந்து எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட்லேருந்து. சரிங்களா? ரிசல்ட் எப்போ வருதோ உங்களோட மார்க் பாருங்கள். அடுத்தவனை என்றைக்குமே நீங்கள் பார்க்காதீங்க. அடுத்தவன் அவ்வளோ மார்க் எடுக்கிறான், அவ்வளோ கட் ஆஃப் சொல்கிறான், அந்த யூடியூப் சேனல்கார் அவ்வளோ சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எதுவுமே உங்களுக்கு வேணாம். நான் உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ கட் ஆஃப் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான டவுட்ஸை உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அந்த மையத்தில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ண சொல்கிறேன். நீங்கள் எந்த யூடியூப் சேனலையும் அறிவுரை சொல்கிறது, இந்த ஆலோசனை சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து இப்படி தான் நீங்கள் மார்க் எடுக்கணும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும் அப்படிங்கிறது நான் எதுவுமே ஃபுல்லாக அப்படியே ஆணித்தரமாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நான் எதுவுமே சொல்ல வரல. ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தெரியாத விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது கிடையாது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட், ஒரு ஸ்கெடியூல் போட்டு ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38, 39 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ். இந்த சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். மதுரைன்னு சர்ச் பண்ணிங்களே மதுரையில் எந்தெந்த சென்டர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா
சார் எனக்கு வந்து அட்மிஷன் வந்து போடணும் இன்ஜினியரிங்கில், கவுன்சிலிங் வந்தால் என்ன, ஒரு நபர்கள் வந்து எத்தனை காலேஜஸ் வரைக்கும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், என்னுடைய மார்க் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 தான் என்னுடைய மார்க்கு, ஆனால் அதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், இந்த மையத்தில் போயிட்டு நீங்கள் நேரடியாகவோ ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ரோச் பண்ணுங்கள். யாருடைய சப்போர்ட்டும் நீங்கள் இல்லாமல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆலோசகர்கிட்ட போய் கேட்குறது, இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ட்டை போயிட்டு 500 ரூபா பே பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்குறது, இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ஒரு உறுதியை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நம்ம தமிழக அரசு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா 110 சென்டர், ஒன்று 2 கிடையாதுங்க, 110 சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கத்தில் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மையத்துலையுமே நீங்கள் போயிட்டு நேரடியாக அட்மிஷன் போட்டுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளமாக இருக்குது, என்னுடைய ஃபோட்டோ இதாக இருக்குது, உங்களுக்கு என்ன இந்த இன்ஜினியரிங் பற்றி அட்மிஷனை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறது. ஏன்னா நிறைய நபருக்கு இந்த விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாது கிடையாது. இந்த சேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இந்த சேட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக போயிட்டு சேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் மாவட்டத்தில் எங்கே சென்டர் இருக்கோ அந்த சென்டருடைய கான்டாக்ட் நம்பரு, அவங்களோட பேர், அவங்க அட்ரஸ், உங்கள் நேரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே சென்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே நீங்கள் வந்து நேரடியாக போங்க. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து உள்ளே நேரடியாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அடுத்தடுத்த வருஷம் உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்க போவாங்க, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே அதாவது பேசிக்காக நம்மளுடைய பர்சனல் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க, நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப், நம்மளுடைய ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல கிளிக் கேர் ஃபார் பிஇ பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன், தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து பிஇ பிடெக் படிக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பிஆர்ட்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பிஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முறை நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் வந்து பண்ண முடியாது. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்போ நான் மட்டும்தான் கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் வந்து பேர் எப்படி இருக்குது, இன்சியல் வந்து முன்னாடி இருக்குது அப்படின்னா முன்னாடி போடுங்க, இன்சியல் வந்து பின்னாடி இருக்குன்னா பின்னாடி போடுங்க. உங்கள் 2 பேருக்கு, உங்களுடைய 2 பேருக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் விடுங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க, ஆதாரில் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஒரு தனிநபருடைய தலையெழுத்து என்ன அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அதை தான் அவங்களுடைய கடைசி வரைக்கும் வரும். சரிங்களா? இந்த இடத்துல பேரண்ட்ஸுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய நான் அதை தான் சொன்னேன், ஒரு 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச நபர்கள் வந்து எப்படி வந்து ஒரு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 18 வயசு இருக்கக்கூடியவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன மெயில் ஐடி, என்னென்ன ஃபோன் நம்பர்லாம் வந்து தனியாக வாங்கி வச்சுக்கணும், பர்சனலாக ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். மெயில் ஐடிங்கிற இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து +1 தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா, நீங்கள் வந்து 12th வந்து 11th வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை இல்லைன்னு கொடுங்க. எஸ்ன்னு தான் கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா 11th பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போக முடியும். இந்த இடத்துல HSCயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து CBSEயில் படிச்சிங்களா, இல்லை வந்து ICSEயில் படிச்சிங்களா, அதரில் படிச்சிங்களா, HSCனா ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி தான் வரும். உங்களுடைய உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் லெட்டர் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் தான் கொடுக்கணும். லாஸ்ட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி பாருங்கள், ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி இது வந்து சஜெக்ஷன் தான். சரிங்களா? ஒரு சஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? அந்த இடத்துல சேவ் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி தான் வரும். பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நீங்களாக க்ரியேட் பண்ணி பார்த்தா அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மேபி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு, நான் ராங்காக போட்டேன் அப்படின்னா அந்த ஃபோர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா
உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் போர்ட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, +2 வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வந்து ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கல்வி கட்டணம், காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, ஃபுட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் மேபி உங்களுக்கு வந்து இதில் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே போய் கேட்கலாம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க. நான் முக்கியமாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே இந்த சென்டரை பற்றி நான் உங்களுக்கு வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கொடுத்துப்பேன் நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு யூடியூப்பில் என்டர்டைன்மெண்ட் வீடியோவை நம்ம அடிக்கடி பார்க்குறோம், ப்ராங்க் வீடியோ பார்க்குறோம், ஒரு காமெடி வீடியோ பார்க்குறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய கெரியர், உங்களுடைய எஜுகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடைசி லெவலுக்கு நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது கொண்டு போகும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கூட நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு போட வந்து ட்ரை பண்ணுங்கள். அவசரப்பட்டு இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 2 days டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தப்பே கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போவே இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் ஸ்கேன் காப்பியும் உங்களுடைய ஹார்ட் காப்பியும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் போய்ட்டு நான் நேரடியாக அட்மிஷன் போடுறேன், என் ஃப்ரெண்டு அங்கே கூப்பிட்டு போகிறான், என் ஃப்ரெண்டு இங்கே கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டை நீங்கள் இந்த தப்பி தவிர ஏதாச்சும் ஒரு காலேஜில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தலையில் தண்ணி குடித்தாலும் அந்த மார்க் ஷீட் திரும்பி வாங்குறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. அந்த மார்க் ஷீட்டு கையில் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காலேஜில் அவங்க வந்து சேர்க்க பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தெளிவாக இருங்க. இது உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை வந்து சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் நபர்கள் வந்து இ-சேவை சர்டிஃபிகேட்ஸ், அதாவது உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட், இந்த 4 சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் போர்ட்டல் சர்வீஸ் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அப்ளை பண்ணி அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட்டு உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம். அப்ளை பண்ண 4லேருந்து 7 நாளைக்குள்ளே இ-சேவையிலேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எப்போ அப்ரூவல் ஆகுதோ அப்போ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆதார் கார்டில் கரெக்ஷன், பேன் கார்டில் கரெக்ஷன், இ-சேவை சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லை கேனில் வந்து எடிட் பண்ணணும், என்ன அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நம்ம ஆன்லைன் சர்வீஸ் போர்ட்டல் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸுங்கிற டெலிகிராம் சேனல். இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு இதில் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாரெல்லாமே இன்ஜினியரிங் உள்ள போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணணும்னா ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.